இப்போது விஜய் மேலே வந்திருக்கிற அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்குது இல்லையா? நிறைய பேருக்கு புரியல, என்னது இன்கம் டேக்ஸு புலின்றாங்க, அப்புறம் இப்போ வந்து 1.5 கோடின்றாங்க, விஜய் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் விஜயை பற்றி இப்போ மெயினாக அரசியலில் இப்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால, வெற்றி வாய்ப்பு கூட அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பனையூரில் கூட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த இன்கம் டேக்ஸை பற்றி சொல்லிடுறேன், உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக புரிகிற மாதிரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். புரியுதான்னு பாருங்கள், யார் மேலே தப்பு அப்படின்றதையும் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க, ஓகேவா? 2015 விஜய் வந்து புலி படம் நடித்து முடிக்கிறார். அதுக்கு சம்பளத்தை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து விஜயோடைய வீட்டிலும் விஜயோடைய ஆஃபீஸ்லேயும் நடக்குது. இன்கம் டேக்ஸ் வந்து அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. நிறைய பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து 2015 புலி படத்துக்காக 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் இல்லையா? அந்த கணக்கை 2016 அவருடைய அந்த வருமானத்தோடு சேர்த்து காட்டி டோட்டல் பணத்துக்கான வரி எவ்வளவோ அதை கட்டிடுறாரு. அதாவது 35 கோடி பாயிண்ட் சம்திங்கான அந்த வரியை வந்து அவர் கட்டிடுறாரு. அதாவது இந்த கணக்கை காட்டிடுறாரு. 2015 வாங்கின சம்பளத்துக்கான கணக்கை 2016 தான் காட்டுறாரு, அந்த வருஷம் காட்டல. இதுதான் பிரச்சனையே. இதுக்கு வந்து லேட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் ஃபைன் போடுறாங்க. அதாவது லேட் டிக்ளரேஷன் சொல்லி அவங்க போட்ட ஃபைனுக்கு எதிராக தான் வந்து விஜய் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. எப்போது? 2017. அந்த வழக்கு வந்து அப்படியே ஒரு 5 வருஷம் நடக்குது. 2022 1.5 கோடி ரூபாய் விஜய் வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு வருது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு திருப்பியும் விஜய் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த ஒரு வழக்கு திருப்பியும் ஒரு 4 வருஷம் நடந்து இப்போது நேற்று வந்து தீர்ப்பு வந்திருக்கு. விஜய் வந்து அந்த பணத்தை கட்டி ஆகணும், அந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை கண்டிப்பாக கட்டி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்ப்பு வருது. விஜய் மேலே தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த வக்கீல் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் திருப்பியும் அதுக்கு எதிராக இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து மேல்முறையீடுக்கு போய் அது அப்படியே அந்த ஒரு வழக்கு நடந்து தான் இப்போ நேற்று வந்து விஜய் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இவ்வளோதான் பிரச்சனை. இதில் விஜய் மேலே இருக்கிற ஒரே தப்பு என்ன அப்படின்னா, 2015 அவர் வாங்கின சம்பளத்துக்கு 2016 அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த ஒரு கணக்கு அப்போ காட்டின, அதாவது ஒரு வருஷம் கழித்து காட்டினது தான் பிரச்சனையே. 2020 ஒரு ரைடு ஒன்று விஜயோடைய வீட்டில் நடந்திருக்கு, அவருடைய ஆஃபீஸில் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து அவருடைய கணக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். இருந்தாலும் இப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது அப்படின்றது உண்மையிலேயே விஜய் மேலே தப்பு இருக்கா, இல்லைன்னா வேறு ஏதாவது அரசியல் விளையாட்டு உள்ள நடக்குதா அப்படின்றதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எந்த பக்கமும் சேர்ந்து பேசுகிறதா இல்லை. விஜய் வந்து வரி ஏய்ப்பு நடத்தியிருக்காரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுவும் இந்த நேரத்தில், இப்போ எலெக்ஷன் நெருங்க போகிற நேரத்தில், கிட்டத்தட்ட 9 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கேஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து விஜய் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் மேலே நம்ம மோடி கவர்மெண்ட்டால் வந்து இடி, சிபிஐ இவங்களெல்லாம் வந்து கையில் வச்சுக்கிட்டு பல வேலைகளை செய்ய முடியுது. அப்படின்னா இங்கே ஸ்டாலின் வந்து யார் யாரெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, திருப்பியும் சொல்கிறேன். எல்லா முடிவையும் நீங்கள் தான் எடுக்கணும். விஜய் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். இப்போ பனையூரில் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து விஜயோடைய தொண்டர்களால் நிறைய பிரச்சனை வருது. இங்கே வந்து நாங்கள்லாம் சிட்டியை விட்டு வெளியில் வந்து இருக்கிறதே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ விஜயால் வந்து நிறைய வண்டிகள் இங்கே வருது, வீட்டு முன்னாடி வண்டியை பார்க் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, விஜய் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படின்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்கிறாங்க. விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படின்னா அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதை கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அங்கே பனையூர்லேயும் விஜய்க்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. அதில் பேரிகேட்ஸ்லாம் யார் போட்டது, இதுக்கெல்லாம் யார் அலோவ் பண்ணது, போலீஸை போய் கேட்டால் அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. போலீஸ்லாம் இப்போ யார் கையில் இருக்குது? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணணும்? போயஸ் கார்டனில் ஜெயலலிதா இருந்தபோது எப்படி இருந்தது, அந்த அளவுக்கு இப்போ பனையூரில் வந்து இருக்கா? எந்த ஒரு நியூஸ் எடுத்தாலும் விஜய் தப்பு பண்ணார், விஜய் அப்படி பண்ணிட்டாரு, விஜயால் இப்படி அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு பயம் கண்டிப்பாக தெரியுது இல்லையா? விஜய் மேலே யாருக்கோ என்னமோ ஒரு பயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஒவ்வொரு நாளும் விஜயை பற்றி ஏதாவது ஒரு நியூஸை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது எல்லாமே வந்து விஜய் வந்து தப்பு பண்ணார், விஜய் வந்து அப்படி பண்ணிட்டார், விஜய் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற நியூஸ் தான் வருது. இதனால் விஜய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றி கிடைக்காம போயிடுமா? விஜய்க்கு கிடைக்கிற அந்த ஆதரவு வந்து கம்மியாகிட்டு இருக்கா? கள நிலவரம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி பேசலை. இவங்க ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயை பற்றி ஒவ்வொரு நாளும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவருக்கு இருக்கிற அந்த புகழ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு நாளும் நியூஸில் அடிபட்டுக்கிட்டே இருந்தால்
அது வந்து அவருக்கு தான் அட்வான்டேஜ். நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் விஜய் அப்படின்ற பேரை ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உணராமல் திருப்பி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்தில் ஒரு 30 கல் விஜய் மேலே அடிச்சிடுறாங்க. ஆனால் 31வது நாள் வந்து விஜய் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினா அந்த 30 கல்லும் திருப்பி யார் அடித்தாங்களோ அவங்க பக்கம் போயிடுது அப்படின்றது தான் உண்மை. அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விஜயை பற்றி இப்போ பேசுகிறாங்க இல்லையா, இந்த இன்கம் டேக்ஸ் விஷயத்தில். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு வாரம் கழிச்சோ இல்லைன்னா ஒரு 10 நாள் கழிச்சோ விஜய் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாருன்னா யார் யாரெல்லாம் விஜயை குறை சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதுதான் நடக்கும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விஜயை பற்றி அதிகமாக பேசாமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. விஜயை பற்றி அதிகமாக பேசாமல் இருக்கும்போது தான் மக்கள்லாம் விஜயை மறந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு விஜயோடைய சட்டையிலேருந்து ஒரு நூல் வெளியில் தூங்குது அப்படின்றது கூட நியூஸ் ஆக்கிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விஜய் விஜய் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நியூஸை கொண்டு வந்தீங்கன்னா அது விஜய்க்கு தான் அட்வான்டேஜே தவிர அது எந்த விதத்துலையும் விஜய்வுடைய அந்த ஒரு பாப்புலாரிட்டியை குறைக்க போகிறது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதை தெரிஞ்சுக்கிட்டு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது. இந்த டேக்ஸ் விஷயத்தில் விஜய் மேலே உண்மையிலேயே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள்.